ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் ரெசிபியில் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்து காட்ட போகிறேன். என்ன அப்படின்னா, இவ்வளோ வெங்காயத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வெங்காய போண்டா தான் உள்ளி போண்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து டீ காஃபிக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, 3 ஸ்பூன் கோதுமை மாவு, 3 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய பச்சை மிளகாவை குட்டி குட்டி நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்து அதுவுமே தோல் சீவிட்டு அதையும் நறுக்கி வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம்லாம் பார்த்துடலாம். 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 3 சிட்டிகை போல் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுவும் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து மெயின் மேட்ரு என்னென்னா வெங்காயம். ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தின்னாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை விட இன்னும் தின்னாக கட் பண்ண முடியும்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், நல்லா விரசி விட்டுக்கலாம். இந்த ஒத்தையாக காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக வர மாதிரி விரசி விட்டுக்கலாம். நம்ம நல்லா பிசையும் போது அதில் வந்து தண்ணி வரும். சரிங்களா, பாருங்கள் என் கை இப்போ எவ்வளோ ஈரப்பதமாக இருக்குது. இதை விட இன்னும் ஈரமாகவே இருக்கும். இன்னும் நல்லா பிணைஞ்சிங்க அப்படின்னா ஓகே. இந்த மசாலா ஐட்டம்லாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்பைசினஸ் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். என் வீட்டில் குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க, அதனால் நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு 3 4 உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வந்து அந்த வெங்காயத்து கூட நல்லா வந்து மேரினேட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்புலாம் கடைசியில் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஓகே, இதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த மாவு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு 3 ஸ்பூனு, கோதுமை 3 ஸ்பூனு, அதையும் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணாமலே இப்போ நம்ம வந்து நல்லா விரசி விட்டுக்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இதிலே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது, அதனால் நல்லா விரசி விட்டு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தான் தண்ணி தேவைப்படும். சரிங்களா, அது தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. நம்ம பிடிச்சோன்னா நல்லா அப்படியே அப்படியே கட்டியாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு வடை போட்டு இப்போ பருப்பு வடைலாம் போட்டு எடுத்தால் எப்படி எடுப்போம், அந்த மாதிரி இருக்கணும். நான் வந்து இதை என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியணும் அப்படின்றதுக்காக உருண்டையாக பிடிச்சி கொஞ்சம் லைட்டாக தட்டி தட்டி கூட கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் நான். பாருங்கள், அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த அளவுக்கு நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணால் நமக்கு டக்கு டக்குன்னு போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம தனித்தனியாக அந்த பக்கோடா மாதிரி கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்லா தான் இருக்கும், வெங்காய பக்கோடா மாதிரி. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து நான் கொஞ்சம் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். மீதி வந்து அப்படியே ஃபுல்லாகவும் வச்சுக்கிட்டேன், எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லி. ஓகே, கடாய் சூடானதும் நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். சரிங்களா, அப்போ வந்து எண்ணெய் சூடாகிட்டோம். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம போண்டா ஒவ்வொன்றா போட்டு எடுக்கலாம். நான் ஆல்ரெடி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கலையா, அதை தான் நான் முதல்ல போடுறேன். அந்த மாதிரி நான் போடும்போது டக்கு டக்குன்னு வேலை முடியுது நமக்கு. ஓகே, நான் இப்போ எல்லாமே போட்டுட்டு சிம்மில் இருக்கட்டும். சரிங்களா, இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து போண்டா உள்ளே நமக்கு வேகும், இல்லாட்டி வெளியே மட்டும் தான் வெந்திருக்கும். டக்குன்னு வெளியே கலர் சேஞ்ச் ஆகிடும், நமக்கு உள்ளேயுமே நல்லா வேகணும். அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம், ஓகேவா. சரி, ஓகே. இப்போ வந்து நான் இதுக்கு ஒரு 5 மினிட்ஸாக அது ஆகுது வேகிறதுக்கு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும், ஓகேவா. சரி, கலர் சேஞ்ச் ஆகட்டும். இன்னொரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நம்ம திருப்பி போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான ஒரு போண்டா ரெடி. இது டீ காஃபிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.